இன்னைக்கு ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறதுனால ஒரு 15 கிலோமீட்டர் ரன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பசங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சிப்காட்குள்ளே வந்தாச்சு. கரெக்டாக சிப்காட் ஃபுல்லாக வந்தால் ஒரு 13 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் எக்ஸாக்டாக 16 கிலோமீட்டர் இருக்குது, முடிச்சிருவோம். எல்லாம் ஸ்லோவாக போகலாம், ஒரு 7 or 8 ஸ்பேஸில் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக வெறி வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். என்னன்னா ஐடி பேண்டு 103 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 108 டச் பண்ணிடுவோம். 103 கிலோமீட்டர் சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. கரெக்டாக 2 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வந்துருச்சு. நம்ம அண்ணனுங்க 103 வாட்டர் பாய் 108 டச் பண்ணிக்கலாம். ஒருத்தரே 1ஆம் நம்பர் போய் இவர் தான். இவர் நல்லா பார்த்துக்கோங்க. யாரும் ஓடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு நாள் தான் வருவார், நாளைக்கெல்லாம் வரவே மாட்டாரு. 5 கிலோமீட்டர் 108 காலம் பண்ணிடலாம். நானும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஐஸ் பாக்ஸ் சொல்லிட வேண்டியதுதான். தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஐஸ் பாக்ஸ் தான் வச்சிருக்காரு. ஃபோன் பண்ணி சொல்லணும். அங்கே போனோடனே படுத்துருவாரு. வந்திருக்கிறது இப்போ 2 கிலோமீட்டரு, அதுக்குள்ள 108ஆமா. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நாள் இவரு தான். இன்னைக்கு ஒரு நாள் வருவாரு, அடுத்த 1 மாசம் வரமாட்டாரு. திரும்பி கால் வலிக்குது, கை வலிக்குது, ஐடி பேண்டு ஒன்னு எதுனா ஒரு சாக்கு. நீங்க தான் திஸ் இஸ் த கல்பிரேட். நல்லா பாத்துக்கோங்க. தடுக்க பாக்குற போய் சொல்லி 104 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 கிலோமீட்டர்ல 108 கம்ப்ளீட் 15 கிலோமீட்டருக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் தான் இருக்கு. இந்த 4 கிலோமீட்டர் 108 போறாரு அவரு. அதனால இது வந்து 104 முடிஞ்சிருச்சாமா. ஆனா நாங்க இப்போ ஒன்னாதான் ஸ்டார்ட் பண்ணோம். 3 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. ஸ்பீடா ஓட்டுறேன். இவர் வந்து ஸ்லோ ஓடுறாங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு 2 நிமிஷத்துல 100 கிலோமீட்டர் ஓடினாரு இவர் தான். உசைன் போல்ட்டுக்கெல்லாம் இவர் தான் ட்ரைன் பண்ணவர். டியூப்லாம் போட்டு தொலைஞ்சிடாத. நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால இவர் இன்ஸ்டால இல்ல, இவர் ஃபோன் நம்பர் டேக் பண்ணி விடுறேன். கால் பண்ணி இவர்கிட்ட பேசிக்கோங்க. புதுசா ஏதோ சொல்ல வர்றாரு, அந்த கருத்தையும் கேட்போம். கருத்துனா 108 ஓடிட்டு 108 கால் பண்ணி ஸ்ட்ரைட்டா வீட்டுல டிராப் போட்டாத. போடுவேன், கண்டிப்பா போடுவேன். ஆயினா எத்தனை கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கேன்? 4 முடிச்சிட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர். சூப்பர். இப்பதான் ஃபர்ஸ்ட் சுமரா நம்மளே அடுத்த மாரத்தான் வச்சு நம்ம பாய்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கண்டிப்பா போயிட்டு சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நம்ம அண்ணன் அசிங்கப்பட்டா 3.5 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் டெட் எண்டு. இன்னும் சன் வரல, அதனால ஓடுறதுக்கும் நல்லா இருக்கு. 106 வந்துச்சான்னு பாருங்க. இவர்தான் வந்துட்டு இருக்காரு கூடயே. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக மேடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எலிவேஷன் ஸ்டார்ட். 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 105 பயங்கரமாக ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிஷர்ட் கேட்டுச்சு, ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் தான். ஏதோ சொல்றீங்களா? என்னன்னா நான் ஃபீல் வேணும் என்று நினைத்தாயோ. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்பயே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நொண்டு வரேன்னு பார்த்தா தெரியும். மற்றவங்க தான் மோட்டிவேஷன் பண்ணுறேன், நான் மோட்டிவேஷன். இதையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, இவரை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. 1 செகண்ட் ப்ளீஸ். 106 இன்னும் 2 கிலோமீட்டர். இவ்வளோ நேரம் கால் வலிக்குதுன்னு கத்திட்டு வந்தாரு. இப்போ அது ஆஃப் ஸ்க்ரீன்ல வரப்போ நாங்கள் மாறிடுவோம். மோட்டிவேட்டடா இருக்கும், மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். ஆமா, ஆனா அவர் மோட்டிவேட் ஆக மாட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்றுடுவாரு. 108 முடிச்சுட்டு தான் நிப்பேன். அது வரைக்கும் என் கால் கிட்டத்தட்ட 4.5 முடிஞ்சிருச்சு. ஆமா பாப்பா, இது ஃபுல் டவுனு. அடுத்து மேலே வரக்குள்ள ஃபுல் எலிவேஷன். நம்ம பாய்ஸ் இந்த கார்னரில் வளைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தம்பி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். என்னடா நான் முடியாது. ஆனா என்னால முடியல, போதும் நினைக்கிறோமா, மைண்ட் ஒரு மாதிரி பிளாக் ஆகுது அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன் 5 கிலோமீட்டர் வந்துட்டேன், இன்னும் 2 கிலோமீட்டர் ஓடு முடியும் அப்படின்னு சொன்னேன். 7 கிலோமீட்டர் ஓடுறாரான்னு பார்ப்போம்.
நம்ம எல்லாம் ஒரு ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க காடு, இந்த இடத்துல தான் சிப்காட் வரும்போது இப்போ சட்டமன்றத்தில் நம்ம ஒரு அமைச்சர் கூட பேசினாங்கல்ல தர்மபுரியில் இருக்க சிப்காட் பற்றி, அந்த இடத்துல தான் நம்ம இப்போ ஓடிட்டு இருக்கோம். நம்ம பாக்கியார் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டீங்களாண்ணா? எத்தனை கிலோமீட்டர்? சூப்பர். கூடிய சீக்கிரம் இந்த காட்டிலலாம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வர போகுது, பார்த்துக்கோங்க. அன்னைக்கு பார்க்கல எவ்வளோ இருந்த மேட்டை நோண்டி சுரண்டி ஓரளவுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இது வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரன்னிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த மலை எவ்வளோ பெருசாக இருந்தது, எவ்வளோ தூரத்துக்கு குறைஞ்சி மட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். போக போக முன்னாடி ஏறி தான் அந்த ஹைட்டில் இருந்த இடம் தான் இதெல்லாம். அங்கே போய் திரும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எல்லாமே 6 கிலோமீட்டர் முடிச்சிட்டாங்க. நாமளுமே 6 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். சூப்பர் ப்ரோ. எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? சூப்பர் சூப்பர் ப்ரோ. அவங்க எல்லாமே 6 முடிச்சிட்டாங்க. நானும் என் தம்பியும் கரெக்டாக 6 முடிச்சிருக்கோம். போயிட்டு அந்த டேர்னிங் திரும்பினா 6.5 முடியுதுன்னு நினைக்கிறேன். இவர் இப்போ தான் பிகினர் ரன்னர், இருந்தாலும் கொஞ்சம் டஃப் கொடுத்து ஓடுறாரு. அதனால் இவர் அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிடுவோம். சூப்பர் பாப்போ. ஒருத்தர் ஹைட் வேண்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து 4 கிலோமீட்டர்லேயே முடிச்சு உட்காந்துட்டாரு. அவரு கணக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 106 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அந்த 2 நிமிஷத்தில் எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் ஓடினாரு. அவ்வளோதான், ரோடு டென்ட் வந்துட்டோம். இங்கே திரும்பணும். அவர் வந்து 4.5 கிலோமீட்டர்லேயே முடிச்சிட்டாரு. கால் பெயின் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அண்ணன் எலிவேஷன்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த மேடு மலை மேலே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு ரிட்டன் 6.5ண்ணா 7 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னமும் ஓடிட்டு இருக்காரு. 10 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பிகினர் ரன்னர். கரெக்டாக இன்னும் 1 வீக் கூட ஃபுல்லாக ஆகலை. மண்டே ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் ஃபஸ்ட்டு ஓடக்குள்ளே 1.6 தான். ரெகுலர் ப்ராக்டிஸ் கரெக்டாக இருந்தால் இன்றைக்கி அவர் 10 ஓடுறாரு. நீங்களும் அதை அச்சீவ் பண்ணலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் திரும்ப போகிறோம். ரோடு டேர்னிங் பாயிண்ட். வியூ இப்படி செம்மையாக இருக்கா. கரெக்டாக எல்லா வழியிலையும் போயிட்டு வந்தால் இப்போ வரைக்கும் 7.4 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோமீட்டர்னே வச்சுப்போம். அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து இது வரைக்கும் இன்னும் கரெக்டாக இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்த வழியிலேயே போனோன்னா முடிச்சிடலாம். 7 கிலோமீட்டர் முடிச்சிட்டாரு. அவர் 10 ஓடிட்டு முடிச்சுக்கன்னு சொல்லிட்டு 5 ஓடக்குள்ளே போதுன்னவர் 7 வரையும் வந்திருக்காரு. இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது, முடிச்சிரு அப்படின்னு முடிக்க போகிறாரு. சூப்பர் பாப்போ. 7.5 முடிஞ்சிருக்கு. இன்னும் 2.5 தான் கம்ப்ளீட் பண்ணார்னா அவரோட ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் ரன் இதுவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அவர் வந்து நான் ஸ்லோவாக ஓடி வரேண்ணா அப்படின்னு சொன்னப்பல, ஆனால் அதுவே சூப்பர் தான். 7.5 கிலோமீட்டரு 55 மினிட்ஸில் முடிச்சிருக்காரு. நான் இப்போ 8 கிலோமீட்ரு 59 மினிட்ஸ் வந்திருக்கு. 4 மினிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் அதுவுமே அவர் வந்து 10 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். இது ரொம்ப பள்ளமாக இருக்குது. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். எனக்கு 9.5 வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக தருமபுரி கோர்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கும். எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். சூப்பர் தான். ஆனால் 10 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னும் 5 தான் இருக்குது. நம்மளும் அங்கே போய் டர்ன் பண்ணோன்னா 10 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. கரெக்டாக கோர்ட்டுக்கு பேக் சைடில் தான் ஓடிட்டு இருக்கோம். ஆரம்பித்த இடத்துல வந்து இப்போ வரையும் கரெக்டாக 10 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 கிலோமீட்டர் தான். கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக. இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. 12 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாடி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் கொஞ்சம் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டேன். இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் எப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் முடிஞ்சு பாடி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. லெக் பெயின் வந்துடுச்சு. இருந்தாலும் 15 முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் கூட சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அவர் 15 முடிச்சிட்டாரு. இருந்தாலும் எனக்காக வந்துட்டுருக்காரு. முடிச்சுட்டு பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம கைஸ் எல்லோரும் 15 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பர் ப்ரோ.
இவர் தான் ஏமாத்தினவருங்க. ப்ளூ டிஷர்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக போடுவோம் ப்ரோ. ஏமாத்தினவர் நல்லா பார்த்துக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கார்னிவரன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ வந்து